அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பெரிய கட்பாறை ஒன்று இருக்குது. இதை நகர்த்தணும்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 7-8 பேர் தேவைப்படுவாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் 3 பேர் அவங்க அந்த பாறையை தொடாமலே அதை நகர்த்தினாங்க. அந்த பாறை உண்மையாகவே அவங்க தொடாமல் நகர்ந்துச்சு. என்ன நடந்துச்சு, ஏன் அது தொடாமல் நகர்ந்துச்சு, இதைத்தான் நாங்கள் இடையே பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை யார் சொன்னது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு 3 பேர் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பெரிய மழை பெய்யுது. எனவே ஒதுங்கி கொள்ளணுமே, மலையிலிருந்து நலையாமல் ஒதுங்கி கொள்ளணும்னு சொல்லி ஒரு குகையில் போய் நிற்கிறாங்க. நின்று கொண்டிருக்கும் போது பெரிய ஒரு சத்தம். குகையிட வாசலுக்கு வந்து பார்க்குறாங்க. ஒரு பெரிய கட்பாறை அப்படியே உருண்டுட்டு வந்து அந்த குகையோட வாசலை அடைஞ்சிட்டு யோசிக்கிறாங்க, என்ன செய்கிற, நாங்கள் இந்த இடத்துல இருக்கோங்கிறது யாருக்குமே தெரியாது, வெளியில் போகையுமே இல்லாது. இப்போ இந்த இடத்துல இருந்தே இறந்து போகிறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை. எனவே ஒரு ஆள் சொல்கிறாரு, நம்ம இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். எனவே நம்ம செஞ்சு நல்ல அமலை வச்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்போம், அல்லாஹ் தஆலா இதை நகர்த்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னார். எனவே 3 பேரும் துவா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல் மனிதர் துவா கேட்குறாரு, யா அல்லாஹ், நான் ஒரு தொழிலாளி, நான் ஒரு தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எந்த வேலையை செய்கிறதுக்கு கூலிக்கு ஒரு ஆளை அமர்த்தியிருந்தேன். அவர் என்கிட்ட வேலை செஞ்சு கொண்டிருந்தார். ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயமாக நான் சம்பளம் கொடுக்குற அந்த டேட், ஒரு அரிசி மூடை கொஞ்சம் கொடுக்கணும் அவருக்கு. ஆனால் அவர் சம்பளத்தை வாங்காமல் போயிட்டார், திரும்ப வரல. நான் அது வீணாகிருமே என்று சொல்லி அந்த அரிசி எடுத்து விவசாயம் செஞ்சேன். அதில் கொஞ்சம் பணம் வந்துச்சு. அதை எடுத்து ஒரு மாடு வாங்கி போட்டேன். அந்த மாடு குட்டி விட்டு பெருத்து ஒரு பெரிய பண்ணி ஆகிட்டு. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு திரும்ப வந்து என் சம்பளத்தை தாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாட்டு பண்ணைகள் எல்லாமே உன்னுடையது தான், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். உண்டை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாரு. யா அல்லாஹ், இதை நான் உண்ட ரஹ்மத் எனக்கு வேணும், உண்ட தண்டனையை விட்டு நான் தப்பணுங்கிறதுக்காகத்தான் செஞ்சிருந்தா பாறையை விலக்கி விடியா அல்லாஹ் அப்படி துவா கேட்டாரு. ஆச்சரியம், அல்லாஹ் தஆலா அந்த பாறையை விலக்கினான். ஆனால் 3 பேராலையும் போக முடியல, கொஞ்சமாக தான் அது விலகி இருந்துச்சு. எனவே 2வது நபர் துவா கேட்டாரு, யா அல்லாஹ், எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தாங்க. எனக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு, நான் வேலைக்கு போய் வரும்போது என் ஆட்டிலிருந்து பால் கறந்துட்டு வந்து என் பெற்றோர்களுக்கு கொடுத்ததுக்கு பின்னர் தான் நானும் என் குழந்தைகளும் அதை பருகுவோம். ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், தாய் தந்தை தூங்கிட்டாங்க. எனவே அவங்கள எழுப்புறதை கொஞ்சம் நான் வெறுத்தேன். எழுப்பும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுமே, கொஞ்சம் கூட அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினச்சி நான் அவங்க எழும்பும் வரைக்கும் பக்கத்திலேயே நின்றுட்டேன். என் பிள்ளைகள் மனைவியெல்லாம் வந்து பசியோடு இருந்தாங்க. பிள்ளைகள் பசியில் அழுது காலடியே தூங்கிட்டாங்க. இருந்தாலும் நான் அவர்களுக்காக காத்து கொண்டு அப்படியோ இருந்தேன். அவங்க எழுப்பின பிறகு அந்த பாலை அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த செயலை நீ என்ன பொருந்தி கொள்ளணும், உண்ட முகத்துக்காக தான் நான் இதை செய்தேன் என்பதை நீ அறிந்திருந்தால் இந்த பாறையை விலக்கிடியா அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்டார். பாறை விலகிடுச்சு. அல்லாஹ் தஆலா அந்த துவாவை அங்கீகரிச்சு பாறையை விலக்கினான். ஆனால் முழுமையாக விலகல. எனவே 3வது நபர் துவா கேட்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கு ஒரு சாட்சியாட மகள் இருந்தா, நான் அவ மேல ஆச்சரியப்பட்டு எனவே அவளோட தவறாக நடக்கிறது நான் முயற்சி செஞ்சேன். ஆனால் அவ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எனக்கு இணங்கவில்லை. ஒரு நாள் அவக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சு. எனக்கிட்ட வந்து பணம் தரையிலுமான்னு கேட்டா. நான் சொன்னேன், நீ எனக்கு கட்டுப்படுவியா, எனக்கு உடன்படுவியான்னு கேட்டேன். அவள் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டா. எனவே கஷ்டப்பட்டு உழைச்சேன், வேர்வை சிந்தி உழைச்சி கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவட்ட கொடுத்துட்டு ஒரு ரூமை அடைச்சிட்டு அவளோட நான் தப்பாக நடக்க போகிற சந்தர்ப்பத்தில் அவள் சொன்னா, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயப்படு, அனுமதி இல்லாமல் அந்த சீலை உடைச்சிடாத அப்படின்னு சொன்னான். எனவே அந்த இடத்த விட்டு நான் எழுப்பினேன். உனக்கு பயந்தேன், அந்த இடத்த விட்டு எழுப்பினேன். திரும்ப வந்துட்டேன். நான் கொடுத்த பணத்தை கூட கேட்கல. இது நான் உண்ட பயத்தால தான் செஞ்சிருந்தேன் என்பதை நீ அறிஞ்சிருந்தா இந்த பாறையை விலக்கிடியா அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்டாரு. அல்லாஹ் தஆலா அந்த பாறையை முழுமையாக விலக்கினான். 3 பேர் வெளியேறி போனாங்க. மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் சிக்கினாங்க. அவங்களை காப்பாற்ற யாரும் இல்லை. அவங்க இருக்கிற இடத்துல அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தாங்க அல்லாஹ்வுக்காக மட்டும் செஞ்ச இஹ்லாஸான அமல்களை வச்சு அல்லாஹ்ட துவா கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்தை விட்டு அவங்கள காப்பாற்றுறான். என் அன்புள்ள சகோதரர்களே, அந்த குகையை அடைச்ச பாறை மாதிரி எங்களையும் கடன் சுமை, வறுமை, பிள்ளைகளால் கஷ்டம், படிப்புல கஷ்டம், இதே போல பல தீராத நோய்கள், பயம், எங்களை நெருங்கிய உறவுகளோட மரணம், இப்படி பல பிரச்சனைகள் அடைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக மட்டும் செஞ்ச அமலை கொண்டு
அல்லாஹ்ட்ட துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் அதை விட்டு காப்பாற்றுவான். அப்படி துவா செய்யறது என்ன வேணும்? நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமல் வேணும். அது நீங்க பிரச்சனை இல்லாத டைம்களில் அதிகமாக தேடி தேடி செஞ்சு கொள்ளுங்க. பிரச்சனை இருக்கிற டைம்ல கூட அப்படியான யாருக்கும் தெரியாம சதக்காக்கள் செய்யுங்க. உங்களோட வேலை செய்யற பணியாட்களை நல்ல முறையில் கவனிங்க. பெண்களோட நல்ல முறையில், மனைவிமார்களோட நல்ல முறையில், பிள்ளைகளோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. தாய் தந்தையோட நல்ல முறை சீந்து கூட சொல்லாம, கொஞ்சம் கூட அவங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்காம நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. இப்படி பல நல்ல அமல்களை செஞ்சு நீங்க சேர்த்து வைங்க. ஆபத்தான டைம்ல அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக உங்களை பிரச்சனையை விட்டு விடுவிப்பான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.